Hello students, welcome to today's video. In this video, you will be learning about second order differential equation. Last live stream la second order differential equations எப்படி solve பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு complementary function particular integral எப்படி find out பண்றது அப்படினு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுல இன்னைக்கு வீடியோல right side நம்மளுக்கு previous live streamல right side is a function of x. அது வந்து நம்மளுக்கு சிம்பிளா இருந்தது. sin ax or cos ax e power ax அந்த மாதிரி single ஃபங்க்ஷனா இருந்தது. இப்போ product of two functions. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல RHS is e power ax into v. v is a function of x. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதுக்கு பர்టిక్యులர் இன்டெக்ரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? Here d square minus 4d plus 3 into y equal to x cube into e power 2x. நம்ம first என்ன செய்யணும்? We have to find the auxiliary equation. சரிங்களா? So for the solution, the auxiliary equation is m square minus 4m plus 3 equal to 0. இதை factorize பண்ணா நம்மளுக்கு m minus 1 into m minus 3 equal to 0. We get the roots as 1, 3. இந்த roots real and unequal, real and distinct. சரிங்களா? So complementary function is written as a into e to the power x plus b into e to the power 3x. சரிங்களா? இப்போ particular integral கண்டுபிடிக்கணும் இல்லையா? So to find particular integral which is 1 divided by the given pi of d. அதாவது pi of d இங்க என்ன? pi of d is d square minus 4d plus 3. அது denominatorல எழுதணும் இல்லையா? d square minus 4d plus 3 into right sideல நம்மளுக்கு என்ன இருக்கு? x cube into e to the power 2x இருக்கு. சரிங்களா? 1 by pi of d into RHS. RHSல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு? x cube into e to the power 2x. எப்பவுமே e power ax ஓட ஏதாவது ஃபங்க்ஷன் பாலினாமியல் இன் எக்ஸோ இல்லை சைன் ஏஎக்ஸோ காஸ் ஏஎக்ஸோ எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இ பவர் 2x. இங்கே ஏ ஈக்குவல் டு என்ன? ஏ ஈக்குவல் டு 2 இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ரீப்ளேஸ் டி பை டி ப்ளஸ் 2. இங்கே ஏ ஈக்குவல் டு 2 இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ரீப்ளேஸ் டி பை டி ப்ளஸ் 2. சரிங்களா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1 டிவைடட் பை டி ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் minus 4 into d plus 2 plus 3. சரியா? இப்போ e power 2xக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதனால e power 2x இந்த சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் எழுதிட்டு இன்னும் x cube இந்த பாலினாமியலை நம்ம எதுவும் செய்யலை, அப்படியே இருக்கு. சரிங்களா? அதனால இதை ரைட் சைடில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ e power 2x 1 divided by d plus 2 whole square என்ன வரும்? d square plus 4d plus 4 இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனால் மைனஸ் 4 மைனஸ் 4d மைனஸ் 8 plus 3. சரிங்களா? இன்டு எக்ஸ் கியூப். இன்டு எக்ஸ் கியூப். Now இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? Simplifying this, it
it is equal to denominator simplify பண்ணுறேன் e power 2x d square plus 4d minus 4d cancel ஆகிடும் 4 plus 3 7 7 minus 8 minus 1 into x cube நம்ம ஆல்ரெடி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் பாலினாமியல் இன் எக்ஸுக்கு பார்த்தோம் சரிங்களா என்ன பண்ணணும் டினாமினேட்டரை 1 ப்ளஸ் எக்ஸ் ஆர் 1 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்முக்கு கொண்டு வரணும் சரியா இப்போ இங்கே என்ன இருக்குது டி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது ஓகேங்களா இதில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடுறேன் வெளியில் எடுத்துட்டேன்னா டினாமினேட்டர் என்ன ஆகும் 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஆகும் சரிங்களா இட்ஸ் அ பாலினாமியல் இன் எக்ஸ் அதனால் டினாமினேட்டரை 1 ப்ளஸ் எக்ஸ் ஆர் 1 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும் இங்கே 1 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு வரும் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தால் 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் சரிங்களா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸெட்ரா இல்லையா இங்கே வந்து பாலினாமியல் வந்து ஹையஸ்ட் டிகிரி என்ன எக்ஸ் 3 தட் இஸ் இட் இஸ் எக்ஸ் கியூப் ஸோ மைனஸ் இ பவர் 2x இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும் ப்ளஸ் டி பவர் 4 ஆகும் சரிங்களா இது வந்து எக்ஸ் கியூப் இல்லையா ஸோ இதை 3 டைம்ஸ் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஸோ நம்ம டி இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் we are neglecting higher powers of d we are considering only d plus d square into x cube now bringing x cube inside the bracket you get x cube plus d square of x cube d square of x cube அப்படிங்கிறது என்ன 2 times நம்ம differentiate பண்ணும் x cube சரிங்களா 2 times we have to differentiate it 2 times டூ டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் which is equal to minus e power 2x x cube plus first time differentiate பண்ணால் 3x square next time differentiate பண்ணால் 6x இல்லையா so this is the particular integral therefore the general solution is y is equal to complementary function plus particular integral complementary function is a into e power x plus b into e power 3x plus particular integral is e power 2x into x cube plus 6x சரிங்களா இப்படி தான் பண்ணோம் நம்ம வந்து e power ax into v is function of x சரிங்களா இங்கே என்ன இருந்தது பாலினாமியல்னு இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம இ பவர் ஏஎக்ஸோட எது மல்டிப்ளை வந்தாலும் இ பவர் ஏஎக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரீப்ளேஸ் டி பை டி ப்ளஸ் ஏ இஃப் இட் இஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் வி ஹாவ் டு ரீப்ளேஸ் டி பை டி மைனஸ் ஏ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல் ஃபார் another function this is the solution for the first problem now we do the next problem question is solve d square y
by dx square minus 5 into dy by dx plus 6y equal to e power x into cos x. சரிங்களா? previous problemல e power ax ஓட polynomial in x பார்த்தோம். சரிங்களா? இது e power ax into sin ax or cos ax வந்தா எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். Now first we have to find the auxiliary equation. Auxiliary equation you can rewrite. இதை வந்து நம்ம எப்படி rewrite பண்ணிக்கலாம்? d by dx is capital D. So the given equation is d square minus 5d plus 6 into y equal to e power x into cos x. Auxiliary equation is m square minus 5m plus 6 equal to 0. இது வந்து ஈஸியாக ஃபேக்டரைஸ் ஆகிடும். You get m equal to 2, 3. So the roots are real and distinct. இது first rule apply பண்ணிங்கன்னா என்ன வரும்? Complementary function is a into e power 2x plus b into e power 3x. சரிங்களா? Now we have to find the particular integral. Now to find the particular integral, 1 by pi of d. இங்க pi of d தான் என்ன? d square minus 5d plus 6 into e power x into cos x. இல்லையா? இப்போ என்ன பண்ணோம்? இங்க a is 1. So we have to replace. First e power ax க்கு தான் நம்ம இங்க apply பண்ணோம். இல்லையா? So we have to replace the d by d plus 1. இங்க a1 e power ax, a is 1. So d என்னன்னு replace பண்ணோம்? d plus 1 ன்னு replace பண்ணோம். d plus 1 ன்னு replace பண்ணோம். இந்த e power x ஓட வேலை முடிஞ்சது. இதை இங்க எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? 1 by d plus 1 whole square minus 5 into d plus 1 plus 6 into cos x. இப்போ இதை simplify பண்ணோம். Now simplifying that, we get pi as e power x into 1 by d plus 1 whole square. It is d plus 1 whole square minus 5 into d plus 1 plus 6 into cos 2x. இது expand பண்ணோம்னா a plus b whole squareல 1 by d square plus 2d plus 1 minus 5d minus 5 plus 6 into cos 2x. சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும்?
e power x into 1 by d square minus 5d plus 2d minus 3d plus 7 minus 5 plus 2 into cos 2x. இப்போ நம்ம cos ax or sin ax அதுக்கு என்ன ரூலு? You have to replace d by minus a square இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு காஸுக்கு எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி இங்கே போடணும். சரிங்களா? இப்போ இங்கே d ஸ்கொயர் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்? d ஸ்கொயர் பை மைனஸ் 2 ஸ்கொயர். a is 2, ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, மைனஸ் 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம். ஒன் பை மைனஸ் 4 மைனஸ் 3d ப்ளஸ் 2. நம்ம டி ஸ்கொயருக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 2 என்ன ஆயிடுச்சு? மைனஸ் 2 இ பவர் எக்ஸ் 1 பை மைனஸ் 3d மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 2x. இப்போ இதில் மைனஸ் காமனாக வெளியெடுத்தா மைனஸ் இ பவர் எக்ஸ் 1 by 3d plus 2 into cos 2x. Now it is equal to, இப்போ கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் இல்லையா? e power x minus e power x 3d minus 2, that is the conjugate. Denominator என்ன ஆயிடும்? 9d square minus 4 ஆயிடும் into cos 2x. மறுபடியும் d ஸ்கொயருக்கு minus 4 replace பண்ணோம். மறுபடியும் டி ஸ்கொயருக்கு மைனஸ் 4 ரீப்ளேஸ் பண்ணால் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 9 மைனஸ் 36 மைனஸ் 4 காஸ் 2x 3d மைனஸ் 2. சரிங்களா? மைனஸ் இ பவர் எக்ஸ் 3d minus 2 minus 36 minus 4 minus 40 cos 2x. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இட் இஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 40. இந்த cos 2x உள்ள இதில் மல்டிப்ளை பண்ணும், ஒரு டேர்ம் வருவோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 3d இன்ட்டு cos 2x மைனஸ் 2 cos 2x. சரிங்களா? d is nothing but d by dx, that is differentiation with respect to x. cos 2x with respect to x நம்ம differentiate பண்ணா we'll get minus 2 sin 2x இல்லையா? minus 2 sin 2x minus 2 cos 2x. இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் சைனை காமனாக எடுத்துட்டோம்னா e power minus e power x upon 40, 3 2s are 6 sin 2x minus 2 cos 2x. இங்கே மைனஸை காமனாக எடுத்துட்டோம், உள்ள என்ன வரும்? ப்ளஸ், இங்கே ப்ளஸ். சரிங்களா? this is the particular integral. So the general solution, now writing the general solution is y equal to a into e power 2x plus b into e power 3x minus particular integral e power x upon 40 6 sin 2x plus 2 cos 2x. e power ax ஓட sin ax cos ax or polynomial in x வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு e power ax க்கு we have to replace d. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாலினாமியலுக்கு வந்து
பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே தான் sin ax ஆர் cos axக்கும் இதே ரூல் தான். நம்ம இப்போ வந்து cos 2x போட்டோம், cos x போட்டோம். இதே தான் நம்மளுக்கு sin ax வந்தாலும் சரிங்களா. now the next problem is solve. This is the third problem. Solve d square plus 1 into y equal to x square cos x. x square cos x சரிங்களா. பாலினாமியலோட sin axஓ இல்லை cos axஓ மல்டிப்ளை ஆகி வந்தால் அது எப்படி வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. now writing the auxiliary equation as m square plus 1 equal to 0 we get m square equal to minus 1 m equal to plus or minus I. the roots are imaginary சரிங்களா. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதணும். the complementary function is e power இங்கே வந்து ரியல் பார்ட்டே இல்லை இல்லையா. ஸோ e power 0x e power 0x into a cos beta is 1 a cos beta x plus b sin beta x b sin beta x சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். now the particular integral pi is 1 divided by pi of d d square plus 1 நம்மளுக்கு ரைட் சைடு என்ன வந்திருக்கு x square cos x சரிங்களா. இப்போ cos x வந்து நம்ம எப்படி எழுதலாம். it is real part of cos x is nothing but real part of e power ix இல்லையா. so I am writing cos x as real part of e power ix into x square சரிங்களா. அதே sin வந்ததுன்னா it is the imaginary part of e power ix சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஃபார்மேட் that is e power ax into polynomial அப்படி வந்தது இல்லையா. இப்போ என்ன பண்ணணும் here a equal to I so we have to replace d by d plus I d by d plus I whole square plus 1 இப்போ e பவர் ஐஎக்ஸ்க்கு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அதனால் இங்கே எழுதிக்கலாம் e பவர் ஐஎக்ஸ் இங்கே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் x square it is equal to real part of e power ix into 1 upon இது expand பண்ணுறோம் a plus b whole squareல d square plus 2di plus I square minus 1 already plus 1 இங்கே இருக்குது நம்மளுக்கு into x square ஸோ இந்த plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா real part of e power ix into 1 divided by d square plus 2di into x square இப்போ இது பாலினாமியல் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரை 1 plus I or 1 minus I என்ற ஃபார்மில் எழுதணும் சரிங்களா இப்போ இதை 1 plus I என்ற ஃபார்மில் எழுதலாம் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம 2diஐ வெளியே எடுத்துகிட்டு வரலாம் that is real part of e power ix இங்கே டினாமினேட்டரில் 2diஐ நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன் இப்போ உள்ளே என்ன வரும் 1 plus dஐ வெளியே எடுத்தாச்சு இல்லையா d by 2i we will have d by 2i into x square which is equal to real part of e power ix இங்கே டினாமினேட்டரில்
2di இருக்குது, டினாமினேட்டரில் i இருக்கிறதுனால இதை வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் -1/2d வரும் இல்லையா. இதை இப்போ நியூமரேட்டர் கொண்டு வந்தால் 1 - d/2i ஹோல் பவர் -1 இன்ட்டு x². சரிங்களா. ஸோ இட் இஸ் ரியல். இது வந்து i² வரும் இல்லையா, i² -1, அதனால் இங்கே மைனஸ் வருது. d²/4 நெக்லெக்டிங் ஹையர் பவர்ஸ். which is real part of e power ix minus 1/2d. இதுக்குள்ளே இதை மல்டிப்ளை பண்ணால் x². இங்கே என்ன இருக்குது, 1/i இருக்குது, டினாமினேட்டரில் i இருக்குது, அதனால் இது என்ன ஆகும், ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து -d/2 d/2i இங்கே வரும் இல்லையா. ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம், i² -1 ஆகிடும் இன்ட்டு x². நெக்ஸ்ட் டேர்முக்கு -d²/4 இன்ட்டு x². இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு d அப்படின்னா என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x இல்லையா. e பவர் ix -1/2d இது அப்படியே இருக்கட்டும். x² டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x², ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x வரும். 2x இங்கே டினாமினேட்டரில் 2 கேன்சல் ஆனால் -ix/2 -ix/2 2 கேன்சல் ஆயிடுச்சு. -ix வரும் இல்லையா. இங்கே 2 டைம்ஸ் பண்ணால், ஃபஸ்ட் டைம் பண்ணால் 2x, செகண்ட் டைம் பண்ணால் 2 இல்லையா. -2/4 -2/4 1/2. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், 2x வந்தது, 2x 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ -x. இங்கே 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் பண்ணால் 2x, செகண்ட் டைம் பண்ணால் 2 இல்லையா. அந்த 2 4 கேன்சல் ஆனால் -1/2. சரிங்களா. இப்போ இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு -1/2 வெளியில் எடுத்துக்கிறேன். ரியல் பார்ட் ஆஃப் e பவர் ix 1/d. 1/dனா என்ன பண்ணோம், இன்டெகிரேட் பண்ணோம். dனா டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு இன்வர்ஸ் என்ன, 1/d. 1/d ஆஃப் x², 1/d ஆஃப் x² minus 1/d of ix. இங்கே ப்ராப்ளமில் இந்த ஸ்டெப்பில் இங்கே வந்து ப்ளஸ்ஸு இல்லைங்களா, இங்கே இது வந்து ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 1/d of ix minus 1/d of 1/2. இது வந்து இன்டெகிரேஷன். இன்டெகிரேட் பண்ணால்
integrating real part of e power ix into x cube by 3 வரும் plus ix square by 2 minus 1 by 2 it's a constant இல்லையா integrate பண்ணா minus x by சரிங்களா இதுக்கப்புறம் இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐஎக்ஸ் நம்ம வந்து இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இ பவர் ஐஎக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் we get real part of this is minus 1 by 2 into x cube by 3 plus ix square by 2 minus x by 2 into e power ix expand panna cos x plus I sin x இல்லையா so we need only the real part அப்போ இதில் real part என்ன நம்மளுக்கு so finally we will get the real part as 1 by 2 x cube minus x by 2 x cube by 3 minus x by 2 into cos x இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறேன் into cos x minus இது x square by 2 I sin x அதோட மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும் minus x square by 2 sin x சரிங்களா x cube by 3 minus x by 2 ஓட cos x மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரியல் பார்ட் கிடைக்கும் I x square by 2 ஓட I sin x மல்டிப்ளை பண்ணால் I square minus 1 minus x square by 2 sin x this is the particular integral you can bring this minus 1 by 2 உள்ள கொண்டு போயிட்டு எழுதலாம் சரிங்களா so the general solution y is you have to sum the complementary function at particular integral சரிங்களா which is y is equal to a cos x plus b sin x and you can write this as plus 1 by 2 I am bringing minus inside so we'll get x square by 2 sin x minus x cube by 3 minus x by 2 cos x this is the general solution சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் பாலினாமியலோட இது வந்து நம்மளுக்கு சைன் வந்தது இல்லையா காஸ் வந்தாலும் நம்ம இப்படி தான் போடுவோம் ஐம் சாரி எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இல்லையா அப்புறம் கிவன் ப்ராப்ளம் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி சைன் வந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம சைன் வந்தால் இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்து போட்டிங்கன்னா வரும் now next question is solve d square minus 2d plus 1 into y equal to x into e power x into sin x சரிங்களா
இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, x e power x sin x, product of 3. First we write the auxiliary equation to find the complementary function. M square minus 2m plus 1 equal to 0. It is m minus 1 whole square equal to 0. So m equal to 1 1. The roots are real and equal. Roots are real and equal. So complementary function is y equal to ax plus b into e to the power x, or e to the power x into ax plus b. Ax plus b into e to the power ax, e to the power mx. Okay, now to find the particular integral. The particular integral is 1 upon d square minus 2d plus 1 into x into e to the power x into sin x. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம e power xக்கு தான் ரீப்ளேஸ் பண்ணோம் d. சரிங்களா, என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், here a equal to 1. So replace d by d plus 1. சரியா, ஸோ ரீப்ளேஸிங் d ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 வந்து d மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா, x இன்ட்டு e டு த பவர் x sin x. நவ் ரீப்ளேஸிங் d பை d ப்ளஸ் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். e பவர் எக்ஸுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ரீப்ளேஸ் d பை d ப்ளஸ் 1. ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு d ப்ளஸ் 1 மைனஸ் 1 x இன்ட்டு sin x. இதில் 1 1 கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா, 1 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 பை டி ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். நம்மளுக்கு அதாவது ரைட் சைடு எக்ஸ் இன்ட்டு வி இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா, வி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சரிங்களா, இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்குது சரிங்களா. அந்த ரூல் என்னென்னா, ரூல் ஃபார் RHS in the form of x into v சரிங்களா. இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, PI is x minus 1 by pi of d into pi dash of d into 1 by pi of d into v சரிங்களா. இப்போது இந்த ஃபார்மேட்டை அப்படியே நம்ம இந்த ரூல் அப்படியே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்குது சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு வி, இங்கே வின்றது என்ன சைன் எக்ஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ரூல் அப்ளை பண்ணணும். For the particular integral, the rule is x minus 1 by pi of d into pi dash of d into 1 by pi of d into v சரிங்களா. இப்போ இங்கே pi of d அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னா 1 by d ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதுக்கு உள்ள இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 by pi of d, 1 by pi of dன்றது t ஸ்கொயர் இல்லைங்களா, இன்ட்டு pi dash of d, pi dash of d டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு d என்ன கிடைக்கும் 2d இல்லையா, இன்ட்டு அகெயின் 1 by pi of d என்ன d ஸ்கொயர் இன்ட்டு sin x. இங்கே கீழே இருக்கிற ரூலை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இங்கே வந்து dd கேன்சல் ஆகிடும், e பவர் x x மைனஸ்
2 by d. 2 by d. 1 by d square of sin x. இது என்ன செய்யணும்? 1 by d னா இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது sin x இன்டெகிரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் cos x இல்லையா? மைனஸ் cos x. அகெயின் இன்டெகிரேட்டிங் cos x, இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x வரும். இங்கே இருக்கிற மைனஸ் சைனுக்கு மைனஸ் sin x. சரியா? we have to integrate twice. 1 by d square of sin x னா என்ன? 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணும். இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? we get minus sin x. சரிங்களா? இப்போ இதுக்கு கண்டினியூவேஷன் இங்கே போடுறேன். இப்போ இந்த மைனஸ் சைன் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகணும் இல்லையா? உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனால் மைனஸ், இந்த மைனஸை வெளியே எடுத்துடுறேன். இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 by d of sin x minus e power x x sin x 1 by d of sin x இல்லையா? sin x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் cos x. ஸோ இங்கே ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் 2 cos x. திஸ் இஸ் த பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்களா? இது வந்து ரூல். திஸ் இஸ் த ரூல். இது வந்து அனதர் ஸ்பெஷல் டைப். சரிங்களா? if RHS is in the form of x into v, அந்த ஃபார்மில் வர்றது. இந்த ரூல் அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸுக்கு டி ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்ற ஃபார்மில் இருக்குது. அதனால் இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் 1 by pi of d இன்ட்டு பை டேஷ் ஆஃப் d இன்ட்டு 1 by pi of d இன்ட்டு v. சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு வி அந்த ஃபார்மில் வந்ததுன்னா இதுதான் ரூல். சரிங்களா? இங்கே எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் இந்த ரூலை அப்ளை பண்ணி என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராக்கெட் வேல்யூக்கு particular integral find out பண்ணுறோம். சரிங்களா? Finally, this is the particular integral for the given differential equation. So, y is, what is y? Complementary function plus particular integral. Complementary function is e power x into ax plus b plus particular integral e power x x sin x plus 2 cos x. Now for your practice, I give some problems. Try to solve it, students. Solve the following. Solve the following. First one is d square y upon dx square plus 4y equal to x into sin x. சரிங்களா? இப்போ x into sin x. நான் இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா ரூல், திஸ் இஸ் த ரூல். இங்கே பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் ரூல். சரிங்களா? இந்த ரூலை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடணும். I give you some more problems. d square d square minus 1 into y equal to x into e to the power x. d square minus 3d plus 2 into y equal to
2 into e to the power 3x into sin 2x. எல்லா காம்பினேஷன்லையும் தரேன். Final one, d square minus 4d plus 4 into y equal to 8x square e power 2x into sin 2x. சரிங்களா? இது வந்து நான் ஃபோர்த் ப்ராப்ளம்க்கு ஹிண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு e பவர் 2xக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். d d ப்ளஸ் 2ன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சைன் 2x அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிட்டு சைன் 2xக்கு டி ஸ்கொயரை வந்து மைனஸ் 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம எப்படி ரூல் போடுவோமோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோமோ அதை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? இந்த ஆர்டரில் போகணும். இ பவர் 2x அப்புறம் சைன் 2x தென் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைனலி எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இந்த 4 ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். So I end today's video. We will meet in the next stream. Thank you, students.